Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் கண்டினியூஷன் இன்னும் 2 அடிஷ்னலாக அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், ரைட்? இந்த 2 ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை நம்ம ஆக்சுவலி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக பார்த்தோம் அந்த கொஸ்டின்ஸை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இதை சால்வ் பண்ணுற விஷயம், ரைட்? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ரைட்? இப்போ ப்ராப்ளம் 2 என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ ப்ராப்ளம் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, எ பர்சன் வாக்ஸ் 10 மீட்டர் இன் தி ஃப்ரண்ட் அண்டு 10 மீட்டர் டு தி ரைட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவர் 10 மீட்டர் முன்னாடி போகிறாரு அண்டு 10 மீட்டர் ரைட்டில் போகிறாரு. 2 விஷயம், ரைட்? இப்படி நேராக முன்னாடி போகிறாரு அண்ட் ரைட்டு, இல்லை இங்கே நிற்கிறாரு இந்த மாதிரி பேஸ் பண்ணினா ஃப்ரண்ட்டில் போகிறாரு ரைட்டு போகிறாரு, அவ்வளோதான். தென் எவ்ரி டைம் டர்னிங் டு இஸ் லெஃப்ட்டு he walks 5 மீட்டர் 15 மீட்டர் அண்டு 15 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ அங்கேருந்து அவர் எப்போலாம் லெஃப்ட்டு திரும்புகிறாரோ அப்போல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு திரும்பும்போது 5 மீட்டர் நடக்கிறாரு, 5 மீட்டர் நடந்து முடிஞ்சதும் திரும்ப லெஃப்ட்டு திரும்புகிறாரு, 15 மீட்டர் நடக்கிறாரு, 15 மீட்டர் நடந்த அப்புறம் திரும்பவும் லெஃப்ட் திரும்புறாரு, 15 மீட்டர் நடக்கிறாரு. இதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது, ரைட்? ஹவு ஃபார் இஸ் இ நவ் ஃப்ரம் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படி போனார் அப்படின்னா அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டின். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், பட் கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, ரைட்? ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 10 மீட்டர் ஃப்ரண்ட்டில் போகிறாரு, 10 மீட்டர் ரைட்டில் போகிறாரு, அண்டு எவ்ரி ஒரு டைம் எவ்ரி பர்டிகுலர் டைமில் ஒரு 5 மீட்டர் போனதும் லெஃப்ட் திரும்புறாரு, அகெயின் 5 மீட்டர் போனதும் 15 மீட்டர் திரும்புறாரு, லெஃப்ட்டு திரும்பி 15 மீட்டர் நடக்கிறாரு, அந்த 15 மீட்டர் முடிஞ்சது திரும்ப லெஃப்ட் திரும்புறாரு, இன்னொரு 15 மீட்டர் நடக்கிறாரு. இதுதான் வந்து கிவன் இன்ஃபர்மேஷன். அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காரு, இதுதான் நம்ம கொஸ்டின். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we can answer this type of question through diagrams. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஆயிரும், ரைட்? தி ஃபாலோயிங் டயக்ராம் ரெப்ரசன்ட்ஸ் தி அபவ் கொஸ்டின். ஸோ அப்போ அந்த மேலே இருந்த கொஸ்டினை நம்ம இந்த டயக்ராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்னன்னு பாருங்கள், இனிஷியலாக அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஓவில் இங்கே நிற்கிறாரு, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாரு 10 மீட்டர். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். தென் ஏ பாயிண்ட்டுக்கு வந்திருப்பாரா, 10 மீட்டர் கழிச்சதுக்கப்புறம் திரும்ப அங்கே நின்றுட்டு ரைட்டு திரும்புறாரு, ரைட்? ஸோ அப்போ அவர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு, 10 மீட்டர் நேராக போகிறாரு, அங்கே போய் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ரைட்டு திரும்புறாரு. ஸோ இது லெஃப்ட்டு இது ரைட்டு திரும்பி 10 மீட்டர் நடக்கிறாரு. ஸோ அந்த 10 மீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பி பொசிஷனில் வந்து நிற்பாரா, பியில் இருந்து என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் திரும்புறாரு, இது ரைட்டு இது லெஃப்ட்டுன்னு வருமா, அப்போ லெஃப்ட் திரும்பி 5 மீட்டர் வாக் பண்ணுறாரு. அப்படி போனதுக்கப்புறம் எவ்ரி 5 மீட்டர் அவர் என்ன பண்ணுறாரு, 15 எவ்ரி 5 மீட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் திரும்புறாரு, 15 மீட்டர் நடக்கிறாரு. அந்த 15 மீட்டர் முடிஞ்சதும் டி பொசிஷன் வந்து நிற்பார். அகைன் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து லெஃப்ட் திரும்புறாரு, இன்னொரு 15 மீட்டர் நடக்கிறாரு. அப்போ இந்த இ பொசிஷன் வந்திருப்பாரு. இப்போ நமக்கு ஆக்சுவலி கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ அவ்வளோ பெரிய கொஸ்டினை இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சிம்பிள். ஸோ இப்போ கொஸ்டின் நல்லா புரியணும். இனிஷியலாக ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்காரு, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 10 மீட்டர். அந்த 10 மீட்டர் முடிஞ்சதும் ரைட்டு திரும்புறாரு, 10 மீட்டர் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா டைமும் அவர் லெஃப்ட் தான் திரும்புறாரு. ஒரு வாட்டி லெஃப்ட் திரும்பும் போதும் ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறாரு, 5 மீட்டர் முடிஞ்சதும் திரும்ப லெஃப்ட் திரும்புறாரு, 15 மீட்டர் நடக்கிறாரு. அண்ட் தென் அகெயின் அந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் திரும்புறாரு, 15 மீட்டர்ஸ் நடக்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ அண்ட் இக்கான டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ நம்ம டயக்ராமை பார்த்தாலே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃபுல் லென்த்து என்னது 15 மீட்டர், அதில் இந்த பாதி தான் 10 மீட்டர் போயிடுச்சா, அப்போ இந்த ரிமைனிங் என்ன 5 மீட்டர். கொஸ்டினை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, ரைட்? இந்த டயக்ராம் பார்த்த உடனே. ஸோ அப்போ இங்கே ஒரு 10 மீட்டர் பேலன்ஸ் ஆயிடுச்சு, அந்த 10 மீட்டர் இங்கே கவர் ஆகிடுமா, அப்போ இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்க போகுது, ரைட்? ஏன்னா சேம் டிஸ்டன்ஸில் தான் போகிறாரு. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கோ அதே தான் இங்கே வரப்போகுது. ஸோ தட் இட் இஸ் நத்திங் பட் என்னது 5 மீட்டர், அவ்வளோதான் உங்களோட ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது இங்கே 5 மீட்டர், அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரம் தி அபவ் டயக்ராம் இட் இஸ் கிளியர் தட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் இ ஸ்டார்டிங் பாயிண்ட்
இஸ் 5 கிலோமீட்டர். அதுதான் நான் இப்போ சொன்னது. ஏன் 5 மீட்டரா கிலோமீட்டரா அவங்க கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். கிலோமீட்டர் கொடுத்துருந்ததால நான் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஓ. ஸோ அப்போ ஒரு மெஷரும் ஓஏவோட மெஷர்மெண்ட் பாருங்கள் 10. ஸோ ஓஏ, ஸோ இந்த வேல்யூ வந்து 10. ஏபி வந்து நமக்கு என்ன 10 அகெயின். தென் பிசி, ஸோ சி இங்கே இருக்குது, பிசி வந்து 5 மீட்டர் ரைட். தென் நெக்ஸ்ட் என்ன சிடி, சிடி வந்து நமக்கு என்ன 15 மீட்டர். அண்ட் தென் இடி வந்து அகைன் 15 மீட்டர். ஸோ இடியோ வந்து 15 மீட்டர். அப்போ ஓஇ என்னன்னு கேள்வி ரைட். அப்போ ஓஇ என்ன அப்படின்னு கொஸ்டின் ஆக்சுவலி எல்லாமே மீட்டரில் இருக்குது. அப்போ இதுவும் மீட்டர் தான், கிலோமீட்டர் இல்லை. ஓகே 5 மீட்டர். தென் we know that நமக்கு என்ன தெரியும், length of DC is equal to length of AB plus length of OE. பார்த்தாலே தெரியுது ரைட். length of DC எது பாருங்க, இந்த full length. ஸோ இந்த full length DC is nothing but என்னது, இங்கே இருக்க AB ப்ளஸ் இங்கே இருக்க OE, அவ்வளோதானே. இந்த பேலன்ஸ் பீட்டு தான் இங்கே இருக்க போகிறது, அதுதான் OE. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ length of DC வந்து 15 மீட்டர், length of AB வந்து 10 மீட்டர், length of OE தான் நமக்கு தேவை. இந்த 10 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 15 மீட்டர் minus 10 மீட்டர் is nothing but length of OE. Therefore length of OE is nothing but 5 meter. அவ்வளோதான் ஆன்சர் ஓவர். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அந்த டயக்ராமை ப்ராப்பராக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே இட் இஸ் கிளியர். இந்த மாதிரி கொஸ்டின் எந்த கொஸ்டின் வந்தாலும் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் வரைங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்லை நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இருக்குல்ல அந்த டேரக்ஷன்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணியும் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பேஸ்டான அதுதான். ஓகே, ஸோ அதை நம்ம எழுத வேண்டியதான். ஓகே, தென் ப்ராப்ளம் 3 என்னன்னு பாருங்கள். சேம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்டில் சுரேஷ் ஆஃப்டர் ட்ராவலிங் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் realized that he has traveled in a wrong direction. சுரேஷ்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் நடக்கிறாரு, 6 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகே, அப்படி 6 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர் ஈஸ்ட்டை நோக்கி போனதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம தப்பான டைரக்ஷனில் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, he turned and traveled 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ அப்போ ஈஸ்ட்டில் போனவர், நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு வரும். ஸோ அப்போ ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷனில் போனார் ரைட்டு. ஸோ இந்த டைரக்ஷனில் 6 மீட்டர் போனார், இங்கே வீடு இருக்குது அப்படின்னா. ஸோ போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது 6 மீட்டர் போனதுக்கப்புறம் தப்பான வழியில் வந்திருக்கும் 6 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம். அப்போ திரும்பிக்கிறாரு, திரும்பினதும் 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாருன்னா அப்போ இங்கேருந்து 12 கிலோமீட்டர், அப்போ இந்த 6 இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 6 கிலோமீட்டர் போயிருக்காரு. அதுதான் இன்ஃபர்மேஷன் ரைட். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, டர்னிங் ரைட் அண்டு ட்ராவல்டு 8 கிலோமீட்டர் ரைட். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, டர்னிங் ரைட்டு சுரேஷ் ட்ராவல்ஸ் 8 கிலோமீட்டர் டு என்னது ரீச் இஸ் ஆஃபீஸ். ஸோ அப்புறம் அங்கே போயிட்டதுக்கப்புறம் ரைட் திரும்பி போகிறார். இப்போ இப்படி 12 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் வந்திருப்பாரு, அங்கேருந்து ரைட்டு திரும்பி போனார்னா 8 கிலோமீட்டரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. தி ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் ஹவுஸ் தி ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் ஹவுஸ் அண்டு இஸ் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வி. அப்போ அந்த ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் இருக்க நேராக இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, சிம்பிள் கொஸ்டின் தான். இதையே நம்ம டயக்ராமேட்டிக் அப்ரோச்சில் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இன்ட்டு என்னன்னு பாருங்கள், சுரேஷ் ட்ராவல்டு 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினில் இருந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கணுன்றதை இங்கே எழுதியிருக்கேன். செகண்ட் ஒன், இ டர்ன்ஸ் அண்டு ட்ராவல் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு அண்டு டர்ன்டு ரைட்டு இ ட்ராவல்டு 8 கிலோமீட்டர் டு ரீச் இஸ் ஆஃபீஸ். 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த 3 இன்ஃபர்மேஷனாக தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இட் கிரியேட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எப்படி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் டைரக்ஷன். ஸோ நியூஸ் அதுதான் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு சொல்லுவோமா. ஸோ NEWS நியூஸ். அப்போ NE இது வந்து என்ன W இது S. ஸோ நியூஸ் இப்படி வரும் NEWS அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் வழியாக 6 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஈஸ்ட்டில் 6 கிலோமீட்டர் போயிட்டாரு. இங்கே இருக்க அவரோட ஹவுஸ் இனிஷியலாக. ஓகே, சுரேஷோட ஹவுஸ் வந்து இது. இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, 6 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் போயிருக்காரு, ஈஸ்ட் டைரக்ஷனில். ஈனா ஈஸ்ட்டு, டபிள்யூனா வெஸ்ட்டு. ஓகே, அண்ட் தென் என்ன பண்ணுறாரு, போனதுக்கப்புறம் இந்த இ பாயிண்ட் போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது தப்பான டைரக்ஷன் வந்திருக்கும் அப்படின்னு. திரும்ப அங்கேருந்து திரும்பி 12 கிலோமீட்டர், அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த ஃபுல் லென்த் 12 கிலோமீட்டர். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்காரா, அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் ஆயிருக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு.
திரும்ப வீட்டில் இருந்து 6 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காரு, அவ்வளோதான் கிவன், ரைட். அப்போ வீட்டில் இருந்து 6 கிலோமீட்டர் போயிருக்காரு. இந்த டிஸ்டன்ஸை மட்டும் 12ன்னு எடுத்துடக்கூடாது, ஓவரால். ஏன்னா இங்கே 6 நடந்து போயிட்டு இங்கே நின்னதுக்கப்புறம் இங்கேருந்து வரதுக்கு தான் 12 கிலோமீட்டர். ஓகே, அப்போ இந்த மொத்தம் 12னா வீட்டில் இருந்து இப்போ எவ்வளோ போயிருக்காருன்னா 6 கிலோமீட்டர். அப்புறம் இங்கே வந்துட்டு வெஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரைட்டு திரும்பி 8 கிலோமீட்டர் நடக்கிறாரு, அவரோட ஆஃபீஸ் வந்துடுது. இப்போ நமக்கு கேள்வி என்ன, ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் இருக்க இந்த டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ இது பாருங்கள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிச்சா, இங்கேருந்து இப்படி போகுது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஹைபாட்னியூஸ் சைடு நமக்கு கேள்வி. இன்கேஸ் இதை நீங்கள் ஆங்கிளாக எடுத்திங்கன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட், ரைட். அப்போ வாட் இஸ் யுவர் Pythagoras theorem? By Pythagoras theorem what we know that hypotenuse square is equal to opposite side square plus adjacent side square. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு என்ன 8 இங்கே இருக்குது. ஸோ இதை ஆங்கிளாக ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு இது, அட்ஜசன்ட் பக்கத்து சைடு இது. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 ப்ளஸ் 6 ஸ்கொயர் வேல்யூ 36. ஸோ 100. ஸோ hypotenuse is nothing but square root of 100 which is nothing but 10. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிப்ளெட், அதாவது 8 6 இருந்ததுன்னா ஆன்சர் 10 இருக்கும். இப்படிங்கிறதுலாம் ட்ரிப்ளெட், 3 4 இருந்தால் ஆன்சர் 5 இருக்கும். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இந்த பைத்தாகரன் தியரமில் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா இதுதான் ப்ரொசீஜர் சால்வ் பண்ணுறது. அப்போ அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹைபாட்னியூஸ் 10னா என்ன அர்த்தம், தி டைரக்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் ஆஃபீஸ் ஃப்ரம் இஸ் அவர் ஹோம் இஸ் 10 கிலோமீட்டர். அவ்வளோதான். ஏன்னா 10ன்னு இருக்குது, கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ இதோட ஆன்சரும் கிலோமீட்டர், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் தெரியணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும். நம்ம டேரெக்டாக அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டூ காம்ப்ளிகேட்டட். இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரைட். 10 மீட்டர் போகிறாரு, எவ்ரி டைம் அவர் லெஃப்ட்டில் திரும்புகிறாரு, 5 மீட்டர் 15 மீட்டர் போகிறாரு. இதை நம்ம கொஸ்டினாக யோசிச்சோன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதே வந்து இதை டயக்ராமாக நம்ம வந்து இதை அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த டயக்ராம் அப்ரோச் பண்ண உடனே தெரிஞ்சிச்சு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதில் இருக்க ரிமைனிங் போர்ஷனாக இருக்க போகுது, இந்த டிசியில் இருக்க ரிமைனிங் போர்ஷன். அப்போ இந்த போர்ஷன் 10ன்னு தெரியும், அப்போ இந்த போர்ஷன் 5 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ அதே தான் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுனாலே டயக்ராமேட்டிக் அப்ரோச்சாக ட்ரை பண்ணுங்கள், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ as well as this டைம் அண்டு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்க concepts, right. So that's all for this, and remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.